வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம நல்ல சுவையான மட்டன் சுக்கா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்கள் இதை பிளெயின் சாதத்து மேலே போட்டு சாப்பிட்லாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம், மாதிரி எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இப்போ இந்த சுவையான மட்டன் சுக்கா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்மக்கிட்ட கல்கத்தா இண்டாலியம் கடாய், இண்டாலியத்தில் சப்பாத்தி உருட்டுற மனை, இடி உரல், தோசைக்கல், புடி உள்ளது புடி இல்லாதது எல்லாமே நம்ம சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது கூடவே நம்ம ட்ரை ப்ளையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரை ப்ளை கடாயுமே நம்ம சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுவுமே கொண்டு வந்திருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா நல்லா ஆன்லைனில் விட நம்ம கம்மி விலையில் தான் கொடுக்குறோம். நல்ல குவாலிட்டியான இருக்கும். அதே சமயத்தில் நல்லா ஹெவி வெயிட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதை அடி பிடிக்காது. நீங்கள் இது கேஸ் அடுப்புலையும் சமைக்கலாம். சாண்ட்விச் பாட்டம் இருக்கிறதால நீங்கள் இதை இண்டக்ஷன் அடுப்புலையுமே வச்சு நீங்கள் சமைக்கலாம். உங்களுக்கு இண்டாலியம் கடாய் வேணுமோ இல்லை ட்ரை ஃப்ரை கடாய் வேணுமோ எது வேணுமோ ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கி. இப்போ ஒரு மிக்ஸி கப் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ அதே மிக்ஸி கப் வச்சுட்டு நம்ம கழுவணும்னு அவசியம் இல்லை. அது கூடவே 100 கிராம் சின்ன வெங்காயம் தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இதில்னா அவங்கள்ட்ட 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு கடாய் போட்டிருக்கேன். இரும்பு கடாயில் செய்யும்போது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். அடி கனமானதாக போட்டுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு மட்டும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இதில் பட்டை கிராம்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சோம்பு நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் 5 வரமிளகா காம்பெல்லாம் எடுக்கல, இப்படி முழுசாகவே சேர்த்துக்கோங்க. அது வாசனைக்காக தான். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த சின்ன வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோட பச்சைத்தன்மை போகணும். நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. நல்லா நேரம் மாறிட்டு வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா நேரம் மாறிட்டு பச்சைத்தன்மையெல்லாம் போய் வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிட்டு நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கு. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு அது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த மட்டன் சுக்காவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போக அந்த மசாலா வதக்கி விட்டுருங்க. இப்போ பச்சை வாசனை போயிட்டு நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ மட்டன் நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த மட்டன் பார்த்திங்கன்னா நம்ம குக்கரெல்லாம் சேர்த்து வேக வைக்க மாட்டோம். கடாயிலே சேர்த்து பண்ணும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம முழுக்க கடாயிலே தான் வேக வச்சு பண்ண போகிறோம். இப்போ இந்த மசாலாவோடு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி வதக்கி விடுங்க. இப்போ மசாலாவை சேர்த்துட்டு மட்டனோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்காமல் மூடு போட்டுட்டு ஒரு 5-6 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. அந்த மட்டன்லேருந்து நமக்கு தண்ணி விட்டு வரும். அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு சிம்மில் வச்சுருந்தேன். மட்டன்லேருந்து பாருங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்கல. மட்டன்லேருந்து தண்ணி விட்டு வந்திருக்குது. இப்போ இதை விட லைட்டாக கலந்து விட்டுட்டு நான் வரைச்சி வச்சுருந்த அந்த சோம்பு, மிளகு, சீரகம் பவுடர் இருக்குது பாருங்கள், அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வச்சுட்டு மற்ற ஃபுல்லாக சேர்த்துவோம். கலந்து பார்த்துட்டு காரம் பத்தலைன்னா நீங்கள் மறுபடியும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ நம்ம இதை ஓப்பன்லேயே வச்சு வேக வைக்க போகிறதால இதெல்லாம் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் அந்த மட்டன் வேகிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நீங்கள் கலந்து பார்த்துட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா பத்தலைனாக்கா நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் பாருங்கள் மிளகுத்தூள், அதை மறுபடியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்து எனக்கு கரெக்டாக இருந்தால் அந்த எக்ஸ்ட்ரா இருந்தது நான் சேர்க்கல. வேணும்னா நீங்கள் நல்லா காரமாக சாப்பிடுவீங்கன்னா மீதம் இருக்கிற அந்த 1 ஸ்பூன் மிளகு சீரகத்தை கூட நீங்கள் இதை ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை மூடி போட்டுட்டு வேக விட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேகாதுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணி சீக்கிரம் வற்றிடும், மட்டன் வேகாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வேக வைக்கும்போது தான் தண்ணி குறைவாக செலவாகும், மட்டனுமே நமக்கு நல்லா வெந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இடையில இந்த மாதிரி நல்லா கொதி வந்த பிறகு அடிக்கடி எடுத்து கலந்து விடுங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். இப்போ நல்லா கலந்து விட்டு தண்ணியெல்லாம் வற்றிட்டு மட்டன் நல்லா வெந்து வர்றதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் ஆகும். எடை எடுத்து அப்பப்போ கலந்து விடுங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் மட்டன்லாம் நல்லா வெந்துட்டு தண்ணியெல்லாம் வற்றி பாருங்க நல்லா சுக்காவாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். சுக்காவாக பண்ணுறதுனால நல்லா ட்ரை பண்ணிவிட்டால் கடைசியால் கொஞ்சமாக பொடி இருக்கிற மல்லி இலையை சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நமக்கு நல்லா சுவையான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.